Hi guys, welcome back to JV Reaction. It's me Jiva. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கங்குவா ட்ரெய்லர். சூர்யா ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு மரண வெயிட்டிங் தான் சொல்லணும். 2.5 வருஷத்தாவும் அதுக்கான ஒர்த்தான ஒரு ட்ரெய்லர் இருக்கணும்ட்டு தான். கங்குவா வந்து சூர்யா சர்ட் அப்டேட் வரும்னு சொன்னாலே எல்லாருமே ஒரு பயங்கரமான எக்ஸைட்டட் தான். நானுமே அப்படிதான் இருந்தேன். ஏன்னா சூர்யா ஃபேன் வேற நானு. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி இது வரைக்குமே கிளிம்ஸ் டீசர் எல்லாம் பார்த்தோம். அதுவே பயங்கரமா இருந்துச்சு. ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமா தான் கங்குவா உருவாகிட்டு இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ட்ரெய்லர் வந்து இப்ப நான் சொல்லணும்னு சொன்னா ட்ரெய்லர் வந்து ஆல்ரெடி நான் பாத்துட்டேன் வந்தோடனே. ஏன்னா அதுக்குத்தான் வெயிட்டிங். என்னோட வேலையை கூட விட்டுட்டு நானே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெளியே போறதுக்கு இருந்துச்சு, அதுமே நான் போகல. கட்டாயம் ட்ரெய்லர் பார்க்கணும் இன்னைக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்காகத்தான் கட்டாயம் பார்த்தே ஆகணும். ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருந்தேன் வாட்ஸ்அப்ல. அந்த டைம் மினிட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு, ப்ரீமியர் போட்டிருந்தாங்க. அதுல இருந்து பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு எக்ஸைட்டட். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தே ஆகணும் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 5-6 தடவை பார்த்துட்டேன். பியூர் கூஸ் பம்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு வரோம், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா பேசுவோம். லெட்ஸ் கோ கேஸ். இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையும் விட வேற மாதிரி இருக்காரு. இறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி அரத்திக்க கொண்டு வா. டயலாக் செம்மையா இருக்கு. வாவ். கலர் கிரேடிங்லாம் வேற மாதிரி வரணும். அதேதான். ஓ சூர்யா தலைவன் வேற மாதிரி இருக்கான். பியூர் கூஸ் பம்ப்ஸ் அப்படி இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப. இப்ப அப்படிதான் இருக்குது. ட்ரெய்லர் அமேசிங். உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. பிரேமலாம் அப்போட் இருக்குது. எபிக் எமோஷன். வாவ். ரெவரேஷ். இமெயில் சர்வீஸ். அறுபத்தியன் சிரம் மண்டுருடாலும் உருளும் உன் நெற்றியும் முழங்காலும் மண் தொடா மண்டிடா. சூர்யா சாருக்கு டயலாக்கு சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ இதா பேசுவார். எப்படிப்பட்ட டயலாகா இருந்தாலும் செம்மையா இருக்காரு. வாவ். அமேசிங். ரைட்டிங் டைரக்ட் பை சிவா. சிவா சேர்த்தான். இந்த சீன் பார்த்தேன் டீசர்ல. crocodile கண்ணை பார்த்திருப்போம், இதுல crocodileயே தூக்கி வீசுறாரு. தரமா இருக்குது. ஓகே, இந்த பாட்டுல பாருங்க. இது இப்போதைக்கு எல்லாருமே டிகோட் பண்ணிருக்கிறது வந்து கார்த்திக் சார்னு சொல்லி. செம்மையா இருக்கு கங்குவா ட்ரெய்லர் வந்து ஒர்த்துன்னு சொன்னா அது எப்படி சொல்றது, வேற மாதிரி வருமா, வேற மாதிரி பொருள் அந்த மாதிரி இருக்கு வருமா, அந்த மாதிரி இருக்கு, அப்படித்தான் சொல்லணும். இத்தனை வருஷத்துக்கு வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா இருக்கான்னு கேட்டா தரமா இருக்கு. ட்ரெய்லர் உண்மையாவே தரமா இருக்கு. விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து விஎஃப்எக்ஸா யூஸ் பண்ணிருக்காங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ நேச்சுரலா காட்டியிருக்காங்க ஒவ்வொரு சீனுமே. அதுல அப்புறம் ஒரு 4 சீன் காட்டியிருந்தாங்க. 4ன்னு சொன்னோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நேச்சுரலான பிளேஸ் ஒண்ணு கிரீனா காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கடலோட சார்ந்த சீன் ஒண்ணு, அப்புறம் இந்த ஃபயர் சீன் ஒண்ணு காட்டியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு 4 இடத்துல உள்ள பிளேசஸ் காட்டியிருக்காங்க. எல்லாமே தரமா இருக்கு. எதுவுமே விஎஃப்எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ நேச்சுரலா இருக்கு ஒவ்வொன்றுமே.
நல்லாவே இருக்கு. ட்ரெய்லர் வந்து பியூர் கூஸ் பம்ப்ஸ் தான் சொல்லணும். இது வரைக்குமே நான் பார்த்துட்டேன், இத்தனை தடவை பார்த்துட்டேன். இன்னுமே அதுல இருந்து எனக்கு வெளியே வர முடியல. அவ்வளவு ஒரு எக்ஸைட்டடா இருக்குது. இந்த 2 வருஷத்துக்கு ஓர்த்தா இருக்கான்னு கேட்டா அந்த அளவுக்கு இருக்குது ட்ரெய்லர். தரமா எடுத்திருக்காங்க, தரமா கொடுத்துருக்காங்க இந்த ஒவ்வொன்றுமே. ஆனா எதிர்பார்த்த ஒண்ணு இன்னொன்னு, இந்த பாஸ்ட்ல உள்ளது, சாரி இது பாஸ்ட் இல்ல இதான் பிரசன்ட் நினைக்கிறேன். பிரசன்னா பாஸ்டான்னு தெரியல இது. பட் இன்னொரு சீன் ஒன்று இருக்கும் பிரசன்ட்ல ஒரு பாஸ்ட்ல உள்ளது. இந்த மத்த சூர்யா ஒருத்தர் இருந்தாரு, அதை காட்டுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் அதை காட்டல. அது மட்டும் கொஞ்சம் ஒரு இது மாதிரி தான் இருக்குது எனக்கு. பட் அதுல ஒரு சீன் சரி காட்டி இருக்கலாம். சம்டைம் அதை வந்து இப்போ வரைக்குமே அதை காட்டாம அதை வந்து ஒரு சர்ப்ரைஸ் இதா மாதிரி வச்சிருக்கலாம். கங்குவா டீம் வந்து வச்சிருக்கலாம். அப்படி இருக்கும் சொல்ல இயலாது, அந்த மாதிரி இருக்கும். அதை காட்டாம கொண்டுட்டு போவோம் அப்படின்னு. ஏன்னா போஸ்டர் மட்டும் தான் அதில் விட்டுருந்தாங்க, போஸ்டர் மட்டும் தான். ஆனா ட்ரெய்லர்ல அதை பத்தி ஒண்ணுமே காட்டல. ட்ரெய்லர் சரி, இது வரைக்கும் பார்த்த டீசர்லயும் சரி அதை பத்தி ஒண்ணுமே காட்டல. பட் இது வந்து ஒர்த்தா இருக்குன்னு கேட்டா வேற மாதிரி இருக்கு. அமேசிங், அவ்வளவு அழகா இருக்குது. ஒவ்வொரு சீனுமே பார்த்து வச்ச மாதிரி இருக்குது ட்ரெய்லர். இதுக்கு தானா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு ட்ரோல்லாம் வந்துச்சு, சிவா சார் இப்படி, சூர்யா சார் இப்படி, அப்படி இப்படின்னு ட்ரோல் வந்துச்சு. இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ட்ரோல்லாம் தூக்கி சாப்பிட்டு இருந்தா நினைக்கிறேன். மீம் ஒன்று பார்த்துருந்தேன். என்ன படம் ட்ரெய்லர் வந்து ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குதா, ஹாலிவுட் ட்ரெய்லர் மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தானுங்க. அது கீழே இன்னொரு மீன் போட்டிருந்தானுங்க, ஹாலிவுட் ட்ரெய்லரா, ஹாலிவுட்கே டப் கொடுக்குற ட்ரெய்லர் அப்படின்னு. சரி இல்ல, ஹாலிவுட்கே விட்ட ட்ரெய்லர் தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தானுங்க. அது நல்லா இருந்துச்சு. ஓகே, ட்ரெய்லர் பாக்குறப்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கான்னு கேட்டா கன்ஃபார்ம் 100%. ஏன்னா எந்த சீனுமே எங்கனையுமே லேக் ஆகல. அவ்வளவு அழகா எடுத்துட்டு போயிருக்கானுங்க. நல்லாவே இருக்கு. ட்ரெய்லர் ஃபுல்லாவே பார்த்தோம்னு சொன்னா செம்ம எக்ஸைட்டட். இன்னும் வரைக்குமே ட்ரெய்லர் திரும்ப பார்க்கலாம். நான் இப்ப இந்த வீடியோ முடிச்சுட்டே திரும்ப பார்ப்பேன். ஏன்னா ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும் என்னங்கிற மாதிரி. லாஸ்ட்ல வந்து கார்த்திக் சாரை காட்டியிருந்த மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே அதான் சொல்லியிருந்தாங்க, கார்த்திக் சார் தான் அப்படின்னு. இது யாரு கார்த்திக் சார் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ட்விட்டர்ல நிறைய பார்த்தேன், அப்படித்தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு எக்ஸைட்டட். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிவா சாருமே சொல்லியிருந்தாரு கார்த்திக் சார் இருக்காரா அப்படிங்கிறப்ப அது சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இல்லைன்னு சொல்லலாங்க. கார்த்திக் சாருமே அங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் சொன்னாரு. பட் இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். இது 2 பேருமே வேற லெவலா இருக்கும்னு நினைக்கிறேன். சூர்யா சார், கார்த்திக் சார் இருக்குது. அப்புறம் நம்ம திஷா பத்தானி அதுல காட்டல. பாபி டியோல் அவருமே பயங்கரமா இருக்காரு. சூர்யா சாருக்கு டப் கொடுக்குற மாதிரியே அவருமே இருக்காரு. செம்மையா இருக்கிறாரு. அவருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பாக்குறப்ப ட்ரெய்லர் பயங்கரமா தான் இருக்குது. அந்த ஒரு சீன் மட்டும் தான் இல்ல, நான் அந்த தான் சொன்னேன் பிரசன்ட் ஒரு பாஸ்ட் சீன், அது மட்டும் தான் இல்ல. மற்றபடி ட்ரெய்லர் தரமா ஒர்த்தான்னு கேட்டா 100% ஒர்த்தா இருக்கு. ட்ரெய்லரை பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிற சொல்லுங்க. ஒவ்வொரு சினிமே திரும்ப அது ஒவ்வொன்றுமே டிகோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். இது எல்லாத்தையுமே எனக்கு லைவ் போட முடிஞ்சா நான் போட்டு சொல்லியிருப்பேன். அதை எனக்கு லைவ் போட முடியாது. இல்ல திரும்ப இந்த சீனை பார்த்து சொல்லணும்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் எல்லாமே ஒர்த்தா இருக்கு. சூர்யா சார் பிரேம் 2-3 காட்டியிருக்காங்க. அவர் டயலாக் ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், டயலாக்லாம் வேற மாதிரி. சூர்யா சார் டயலாக் வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும் அவர் எப்படி பேசுவாருன்னு சொல்லி. ஒவ்வொரு படத்துலயுமே தரமா தான் இருக்கும். அவர் வந்து அதை வெளிப்படுத்துற விதம் வந்து வேற லெவல்ல இருக்கும். இதுலயுமே அந்த மாதிரி பெரிய டயலாக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லாவே பேசுறாரு, செமையா இருக்குது. அவரோட அந்த ஒவ்வொரு பிரேமுமே பயங்கரமா இருக்கு. ஒரு சீன்ல கையை வெட்டி இப்படி காட்டுறாரு, அதுக்கப்புறம் அதை கத்தி எடுத்து குத்துறது. அப்புறம் ஒரு ஈட்டியில அந்த ட்ரெய்லர் அந்த சீன் மாதிரி ஒண்ணு நம்ம எல்லாம் பார்த்துருந்தோம். தங்கலான்ல வந்து ஒரு பாம்பு கழுத்தை வெட்டுற மாதிரி ஒரு சீன் காட்டியிருந்தாங்க. பாம்பு வர்ற மாதிரி நம்ம விக்ரம் கையில பிடிக்கிற மாதிரி இதுல ஒரு சீன் காட்டியிருக்காங்க. வில்லுல வந்து பாம்பு வச்சு விடுற மாதிரி. அதெல்லாம் விஎஃப்எக்ஸ். பட் விஎஃப்எக்ஸ்னே தெரில, அந்த அளவுக்கு இருக்குது. விஎஃப்எக்ஸ் எல்லாம் இதுல வந்து தரமா கையாண்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு தூரம் விஎஃப்எக்ஸ் வந்து ஒரு ரியாலிட்டியா காட்டணுமோ அந்த அளவுக்கு காட்டியிருக்காங்க. பயங்கரமா இருக்கு ட்ரெய்லர். ஃபுல்லாவே பயங்கரமா இருக்கு. ஒரு ஹாலிவுட்ல டப் கொடுக்குற அளவுக்கு தான் ட்ரெய்லர் இருக்கு நான் சொல்லுவேன். உங்க ஒப்பீனியன் என்னங்கிற சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இதை பத்தி அடுத்த ஒரு வீடியோ போட முடிஞ்சா நான் இன்னொரு வீடியோ கட்டாயம் போடுறேன். ஓகே கைஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் பார்த்து நீங்களும் வீடியோவை பாருங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.